இங்க ஒரு கிரகத்துல அழகான ஒரு இளவரசியை வளர்ந்து வர்றான். அவ டெய்லி தண்ணியால ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டான், முத்துக்களால தான் அவளோட முகத்தை கழுவுவான். அந்த முத்துக்களும் சாதாரண முத்துக்கள் கிடையாது, ரொம்ப அரிய வகையான அவளோட ஃபேஸ ரொம்ப பிரைட்டா ஒளி வீச வைக்கிற முத்துக்களா இருக்கும். அவளோட மார்னிங் ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த கடற்கரைக்கு தங்கத்தை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ற அவளோட அனிமல் கூட வாக்கிங் போறான். ஆக்சுவலா இது ஒரு அழகான வளமான அமைதியான கிராமமா இருக்கும். அந்த மக்கள் டெய்லி முத்துக்களை கலெக்ட் பண்ணி அவங்களோட டெய்லி வாழ்க்கையை நடத்திட்டு வருவாங்க. முத்துக்கள் தான் அந்த கிரகத்தோட ஆற்றலோட முக்கியமான சோர்ஸா இருக்கும். அப்போ இளவரசி அவளோட அனிமல் மேல இருந்து இறங்கி அங்க முத்துக்களை சேகரிச்சுட்டு இருந்த பசங்களை பார்த்து அவங்க கிட்ட ஓடி போறான். அங்க இருந்த எல்லாரும் அவளை உற்சாகமா வெல்கம் பண்றாங்க. அப்போ அவ அங்க இருந்த ஒரு பையனை பாக்குறான். அவனை பார்த்த உடனே அவளோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அந்த இளவரசிக்கு அங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் அவளுக்கு முக்கியமான வேலைகள் நிறைய இருந்ததால அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். அப்போ ராணி அரண்மனையில இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ அவங்க அங்க இருந்த பீப்புள்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த முத்துக்கள்ல ஒரு பெரிய முத்தை எடுத்து அங்க இருந்த ஒரு கார்ட் கையில கொடுக்குறாங்க. அவங்க அந்த முத்தை எடுத்துக்கிட்டு அந்த கடற்கரைக்கு பக்கத்துல இருந்த ஒரு புனித குளம் பக்கத்துல போறாங்க. அப்போ இளவரசி அந்த முத்தை கையில வாங்கிட்டு அதை அவளோட தங்கம் சாப்பிடுற அனிமலோட வாயில கொடுக்குறான். அது சாப்பிட்டதும் ஒரு அதிசயம் நடக்குது. உடனே அதோட பாடியில இருந்து ஏகப்பட்ட முத்துக்கள் அந்த புனித குளத்துக்குள்ள விழ ஆரம்பிக்குது. அப்போ அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி வெளியே வந்து அந்த பிளானட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இளவரசி அவளோட டெய்லி ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க அமைதியா என்ஜாய் பண்றான். அப்போ சடனா வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளானட் முழுக்க மோதல் சத்தம் கேக்குது. இந்த பேரழிவை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வானத்துல இருந்து ஒரு பெரிய போர்க்கப்பல் நிறைய புகையோட கீழே வந்து விழுது. அது அந்த பிளானட்ல வேகமா வந்து மோதினதால இளவரசி அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னாச்சோன்னு பயந்து போய் வேகமா அரண்மனையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அவளோட அனிமலம் பயத்துல நடுங்கி போயிருக்குது. இளவரசி அரண்மனைக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. உடனே அவளோட அப்பாவை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா தூரத்துல இருந்து ஏதோ பயங்கரமான சத்தங்கள் மட்டும் தான் கேக்குது. அதுக்குள்ள அரசர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் பார்க்க போயிருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பிளானட்ல இன்னொரு பெரிய போர்க்கப்பல் விழுந்ததை பார்த்து அரசர் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அவரோட மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு விண்கலத்துக்குள்ள கூப்பிட்டு அந்த விண்கலத்தோட டோரையும் க்ளோஸ் பண்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த டோரோட கைப்பிடி உடைஞ்சு போகுது. அந்த டைம்ல வேகமா வந்த இளவரசி அந்த விண்கலத்தோட வெளியே வந்து நிற்கிறான். உடனே அந்த டோரை ஓபன் பண்ணி என்னையும் உள்ள விடுங்கன்னு அவளோட அப்பா கிட்ட கெஞ்சிரான். ஆனா அவளோட அப்பாவாலையும் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா அந்த டோரோட கைப்பிடி ஆல்ரெடி உடைஞ்சு போயிருக்கும். அந்த டைம்ல அவளோட அம்மா அவளை உள்ள வர சொல்லி பயங்கரமா கதறி ஆகுறாங்க. ஆனா இளவரசி அவ அப்பாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு உள்ள போய் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். இதனால அவளுக்கு தன்னோட உயிர் போறதுதான் ஒரே வழின்னு புரியுது. அந்த டைம்ல உள்ள இருந்த யாராலையுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ அவங்க எல்லாருக்கும் அவ குட் பை சொல்றான். அந்த நெருப்பு அவ பக்கத்துல வர்றதுக்குள்ள அவளோட சோலை அவ ரிலீஸ் பண்ணிடுறான். அவளோட ஆன்மா பூமி ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில பூமியில இருந்த ஒரு அழகான பையனோட பாடியில போய் புகுந்துருது.